ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறையினால் ஒரு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெப்பாக அங்கோர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, பெரியவர்களே, சீட்டியன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு நாம் மகாபாரதத்திலே 26வது பகுதியாக சதியின் கதி என்ற தலைப்பிலே சில நல்ல செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருதராஷ்டிரன் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றுதான் என்று நினைத்து தர்மர் தான் அவர்களில் மூத்தவர் ஆகினாலே அவருக்கு இளவரசர் பட்டம் கட்டலாம் என்று முடிவு செய்திருந்த பொழுது அந்த திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தை அரும்பாடுபட்டு தன்னுடைய மாமன் சகுனியினுடைய துர்போதனையினாலே துரியோதனன் மாற்றுகிறார். அப்பா அப்பா, இந்த நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டால் நாங்கள் என்றைக்கு அரசராவது? உங்கள் காலத்தில் நாம் அரசரானால்தான் தொடர்ந்து நாம் அரச பதவியை வகிக்க முடியும் என்று பலவிதமாக திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது ஒரு நீதி, நெறி, தர்மம், முறை இவற்றில் நிற்கிறவர்கள் பந்தபாசங்கள் அற்றவர்களாக இருக்க வேண்டும். இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதவர் என்று உள்ளம் நினைக்க தொடங்கி விடுமானால் நீதியாவது ஒன்றாவது என்று மாறிவிடும். ஆகவே இதுவரை மகன் பாசம் இல்லாமல் இருந்த அந்த திருதராஷ்டிரன் கண்கள் இல்லாத கூடனாக இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையானவனாக அவன் இருந்தான். ஆனால் இந்த துரியோதனன் விடாது சொல்லி சொல்லி அவன் மாற்றுகிறான் அவனுடைய மனத்தை. அருமையா வில்லிபுத்தூராயார் அதை பாடுகிறார். சென்ற முறை இந்த பாடலிலே தான் நாம் நிறைவு செய்தோம். பாதகன் அன்று பகர்ந்த மொழிக்கே. பகர்தல் என்றால் நான் முன்னரே சொன்னேன், தமிழினுடைய மேன்மை. இயம்புதல், விளம்புதல், மொழிதல், கலறுதல், சொல்லுதல், பேசுதல் என்று தமிழிலே பல சொற்கள் இருக்கின்றன. பகர்தல் என்ற சொல் என்ன என்றால் பகுத்து பகுத்து, அப்பா நீங்கள் இப்படி செய்தால் அது அப்படி ஆகிவிடும், அப்பா நீங்கள் அப்படி செய்தால் அது இப்படி ஆகிவிடும், இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்று பகிர்ந்து 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 இவன் சொல்லி திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தை மாற்றிய காரணத்தினாலே அவன் உள்ளம் மாறியது என்பதற்கு ஒரு சொல்லை போடுகிறார் வில்லிபுத்தூராழ்வார். பேதித்தல் ஒன்றாக இருந்தது, நிலையாக இருந்தது, மாறாமல் இருந்தது, சரியாக இருந்த மனத்தை பேதித்தான். இப்போ இட்லி மாவு குண்டாவில் இருக்குது, அது இட்லி சட்டியில ஊற்றி வேக வைத்தமானால் அது பேதிக்கப்படுகிறது, வேறாக மாற்றப்படுகிறது. அப்படி இங்கே திருதராஷ்டிரனுடைய உள்ளம் மாறுகிறது. மறுவில்லா மேலக வாழ்வுறு வில் உதிர்க்கும். எந்த வகையிலும் யாராலும் தன்னுடைய மனத்திலே தோன்றுகிற நேர்மையிலிருந்து தவறாதவராகிய விதுரரையும் அந்த குடும்பத்திற்கே குலத்திற்கே நல்வழி காட்டுகின்ற பிதாமகராகிய பீஷ்மருக்கும் இப்போ திருதராஷ்டிரன் அவன் நீதிகளை எடுத்து சொல்லுகிறான். என்னங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த பசங்க ஒன்னா இல்லை, நினைச்சதுக்கெல்லாம் அடிபட்டுக்கிறாங்க, இவங்களை ஒன்றா வச்சு நாம் எவ்வளோ காலத்துக்கு இவங்களை காபந்து பண்ண முடியும்? நாம் பேசாமல் பாண்டவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தையே உண்டாக்கி கொடுத்து விடுவோம், அங்கே அவங்க போய் சௌரியமாக இருக்கட்டும், நமக்கு தான் பெரிய ராஜ்யம் இருக்கிறது, ஒரு பகுதியை இங்கே நாம் கௌரவர்களை கொண்டு நாம் ஆட்சியை நடத்தி கொண்டு வருவோம் என்று திருதராஷ்டிரன் ஏதோ நன்மை செய்பவன் போல விதுரருக்கும் பீஷ்மருக்கும் மறுபடி எடுத்து சொல்லுவான். விதுரர் மனசு மாறுவதே கிடையாது. விதுரர் தான் இதில் அச்சாணி போன்றவர். விதுரருடைய வரலாறு நீங்கள் மறக்கவே கூடாது. பகவத்கீதையை விட உயர்ந்தது விதுர நீதி. அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பகவான் கிருஷ்ணனே இந்த விதுரரிடம் தோற்று விடுவார். நீதி என்றால் அப்பேற்பட்ட நீதி. அந்த பிதாமகரும் விதுரரும் அந்த திருதராஷ்டிரன் சொல்லிய கருத்தை கேட்டு, ஓஹோ நீ சொல்றது சரிதான் பார்த்தேன்னா, இந்த சல்ல பிடிச்ச பசங்களோட எப்படி நாம் போராடுவது, சரி அவர்களுக்கென்று ஒரு இடத்தை நாம் கொடுத்து விடுவோம் என்று
இந்த பஞ்சபாண்டவர்களை வெகு தொலைவில் ஒரு இடத்துல வாரணாவதம் என்கிற ஊரில் ஒரு பெரிய நகரத்தை புதிதாக அமைத்து அங்கே போய் பஞ்சபாண்டவர்களும் குந்தி அம்மாவும் சௌரியமா கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று ஒரு மந்திரியை அழைக்கிறார். புரோசனன் என்று பெயர். அவனை அழைத்து, நீ இவர்களோடு சென்று இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய், நல்ல நகரத்தை உருவாக்கி இவர்களை நல்லபடியாக அங்கே வாழ்வதற்கு ஏற்பாடு செய் என்று எல்லாம் திருதராஷ்டிரன் துரியோதனன் வேலை. புரோசனன் யார் பக்கம் இருப்பான்? துரியோதனன் பக்கம் இருப்பான். அவன் ரொம்ப மேலுக்கு சிரித்து கொண்டு அடி மனசுல இவர்களை அழிப்பதற்காக பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு போகிறான். அங்கே போய் வெகு சீக்கிரமாக நெருப்பு பிடித்துக் கொள்ளுகிற பொருளால ஒரு அரக்கு மாளிகை கட்டுகிறார். அரக்கு வஜ்ரம் லேசா தொட்ட உடனே, அப்படி பட்ட உடனே, காத்தில் வந்த உடனே தீப்பிடித்துக் கொள்ளுகிற நிலையில ஒரு அற்புதமான அரக்கு மாளிகை. ஆனால் வெளியே தெரியாது, ஏதோ சிமெண்ட்ல கட்டது போல இருக்கும், நல்ல உறுதியான பொருளிலே கட்டியது போல இருக்கும். அவ்வளவு நுட்பமாக பார்க்க பார்க்க மனத்தை பறிகொடுக்கிற அளவுக்கு அந்த அரக்கு மாளிகை இருக்கும். பார்த்து பார்த்து மகிழ்கிறார்கள். குந்தியம்மா ரொம்ப குதிக்கிறார்கள். ஐயோ, எங்க மச்சாண்டாரு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அழகா கட்டி கொடுத்துருக்கிறாருன்னு அந்த அம்மா குதிக்குது. தர்மராஜா எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. பீமன் ஆளும் நல்லா குண்டா இருப்பான், அவனுக்கு அறிவு கொஞ்சம் அதிகம். அவன் மதி நுட்பமாக சிந்திக்கிறவன். இப்போ சில பேர் குண்டா இருப்பான், ஒன்றும் தெரியாது, அண்டா சோறு குண்டா குழம்பு போட்டு அமுக்குவானே தவிர அறிவு சுத்தமா இருக்காது. ஆனால் பீமன் ரொம்ப அறிவாளியே. அவன் யார் பிள்ளை? வாயு பகவானுடைய மகன். ஆஞ்சநேயருக்கு ஒரு வகையில் பார்த்தால் உடன்பிறப்பு. இப்போ எல்லாரும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கூட வந்த அமைச்சன் இவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல இருந்து கொண்டு அவன் பெரிய சதி திட்டம் தீட்டுகிறான். என்றைக்கு இந்த 5 பேரும் குந்தி தேவியும் நிம்மதியா தூங்குகிறார்களோ அன்றைக்கு நெருப்பு வைத்து விடுவது. அரக்கு மாளிகை பற்றி எரிந்துவிடும். காலையில பார்த்தா 6 எலும்பு கூடு தான் இருக்கும். ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஐயோ, எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா பெரியவர் திருதராஷ்டிரன் விதுரரோடும் பீஷ்மரோடும் சேர்ந்து இவ்வளவு அழகாக இவர்களை வாழ வைப்பதற்காக ஒரு நகரத்தையே உருவாக்கி வாழ வைத்தார்களே, இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கவில்லையே, நெருப்பு பிடித்து கொண்டு எல்லாரும் இறந்து விட்டார்களே என்று எல்லாரும் நினைக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை அவன் செய்கிறான். ரொம்ப அருமையா சொல்லுகிறார் வில்லிபுத்தூர். வந்த அமைச்சனும் மைந்தனும் மற்ற தந்தையும் ஒன்றொரு தனிவையும் எய்தி சிந்தனை செய்தனது தீமை மனத்தோர் குந்தி மகள் உயிர் கோடல் புரிந்தேங்க. குந்தியினுடைய பிள்ளைகளாகிய பாண்டவருடைய உயிரை எப்படியெல்லாம் பறிப்பது என்று ஏற்கனவே இந்த திருதராஷ்டிரனும் சகுனியும் துரியோதனனும் இந்த புரோசனன் என்கின்ற மந்திரியும் பல வகையாக திட்டம் திட்டித்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். எப்படியாவது அவரை கொன்றுவிட வேண்டும். பொதுவாக இன்றைக்கும் நாம் அரசியலிலே பார்க்கலாம், முடிந்தவரை வெவ்வேறு வழிகளிலே எதிரிகளை முரட்டுவார்கள், முடியாவிட்டால் போட்டு தள்ளுறாம்பா. அந்த காலத்திலிருந்து இது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த ஆலோசனையின் முடிவாகத்தான் இந்த அரக்கு மாளிகை உருவாக்குவது, அங்கே அவர்களை கொண்டு தங்க செய்வது, சமயம் பார்த்து நெருப்பு வைத்து விடுவது என்று. அரணாதிபர் யாரும் புகழ்வது நாரணாதியர் நன்னோ சிறப்பது தோரணம் ஆதி துலங்கு பொற்கோபுர வாரணமாத மாநகர் என்றனே. வேதங்களை எல்லாம் நன்கு கற்றவர்கள் விரும்பி சென்று சேர்ந்து மகிழ்ச்சியும் பெருமையும் உயர்ந்த சன்மானமும் பெறுகிற உயர்ந்த இடமாக அது அந்த நகரம் அமைந்தது. ஏனோ தானோ என்று அமைக்கவில்லை. என்னங்க, ஒரு கட்சி மாநாடு நடத்துவதற்கே முதலில் கட்சி தலைவர் ஒரு ஊரை தேர்ந்தெடுத்தால், அந்த ஊரில் மாநாடு எங்கே நடப்பது என்று முடிவெடுத்தால் அந்த ஊர் அந்த நகரமே குலுங்கும்படியாக அந்த இடத்திலே மாநாட்டு பந்தல் வந்தவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள், சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள், ஒரு 2 நாள் மாநாடு நடப்பதற்கு இவ்வளவு எச்சரிக்கையாக எல்லா சிறப்பு அம்சங்களும் இருக்கும்படியாக நாம் அமைக்கிறோம் என்று இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு கண்காட்சி நம்ம ஊர்ல மாரியம்மன் பண்டிகை வந்தால் பொருட்காட்சி வரும், எவ்வளவு அழகாக செய்கிறார். வேதங்களை கற்றவர்கள் இது வைகுந்தத்தை விட கைலாயத்தை விட சிறந்த இடம் என்று விரும்பி 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 மீண்டும் மீண்டும் வந்து சேருகிற இடமாக அந்த வாரணாவதம் என்கிற நகரம் அமைந்ததாம். பாட்டை பாருங்க. அரணாதிபர் யாரும் புகழ்வது. அங்க போனால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மரியாதை, எவ்வளவு உயர்ந்த சன்மானம் தருவார்கள் தெரியுமா
என்று புகழும்படியாக அந்த நகரம் அமைந்திருந்தது. மகாவிஷ்ணு முதலான தேவாதி தேவர்களும் விரும்பி வந்து அவர் 2 நாள் தங்கினாலும் தங்கணும் சார், வாரணாவதத்தில் சென்று தங்க வேண்டும் என்று தெய்வங்களே பேசும்படி அப்ப சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகா ஏற்பாடு செய்திருக்கிறார். நாரணாதியர் நன்னும் சிறப்பது, நன்னுதல் என்றால் சென்று சேர்வது. தோரணமாதி துலங்கு பொற்கோபுரம், உயர்ந்த உயர்ந்த கோபுரங்கள், தங்க கோபுரங்கள், வெளியே உள்ள பார்த்தா அரக்கு தோரணங்கள், எங்கு பார்த்தாலும் கொடிகள், தங்குகிற இடங்கள், விளையாடுகிற இடங்கள். இவங்க ஓய்வெடுக்கிற இல்லம் மாத்திரம் அரக்கு மாளிகையில இருக்கிறது, வெளியே தெரியாமல். வாரணாவத மாநகர் அரங்கு அங்கனே, ரொம்ப அழகா எவ்வளோ பேர் வேலை கிடைத்தது. மிக உயர்ந்த சிற்பிகள், தச்சர்கள், மேஸ்திரிகள், கட்டிட கலைஞர்கள் எல்லாரும் பல நாள் பாடுபட்டு அந்த நகரத்தை உருவாக்குகிறார்கள். வெகு அற்புதமாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் பாண்டவர்களையும் குந்தி தேவியும் அழைக்கிறார். வருக வருக, வாழ்க வாழ்க, நீடூழி வாழ்க. மனசுல என்ன நினைக்கிறான்? சீக்கிரம் செத்து போகணும்னு நினைக்கிறான். நம்மளே சில பேர் கும்பிடுவான், வணக்கங்க என்ன, அப்பதான் யார்கிட்டயாவது கோல் மூட்டிட்டு வந்திருப்பான், நமக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு வந்திருப்பான். ஹலோ குட் மார்னிங்னு கொஞ்சம் சத்தம் உயரமா நீங்க யாராவது தினம் சொல்றோம் சொன்னாலே தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏதோ எதிராக பண்ணிட்டு வந்திருக்கிறான். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் விருப்பம் போல இருப்பதற்கு தோதாக நாங்கள் ஒரு சிறந்த நகரத்தை அமைத்திருக்கிறோம். எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு அங்கே உண்டு. நீங்க கொஞ்ச காலம் அங்கே மகிழ்ச்சியாக இருங்கள். மக்கள் சேர சேர அங்கே ஒரு புதிய ராஜ்யத்தையே நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று திருதராஷ்டிரன் வாழ்த்தி அவர்களெல்லாம் அனுப்புகிறான். அங்கே தர்மா, என் அருமை மகனே, தலைமகனே, முதல் மகனே, இளவரசே, அருகே வா. இதோ இவர்தான் மதி அமைச்சர் புரோசனன், எல்லாம் கற்றவர். உங்களுக்கு அரச நீதிகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார். உங்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பார். அவன் தான் பெருச்சாலிய எதில் வச்சு கட்டின மாதிரி, புளியோதரை சோத்து மூட்டையில பெருச்சாலியை வச்சு கட்டின மாதிரி இவன் அதுக்குன்னே போறவன். அவனை இவன் நம்ப வேண்டும் இந்த தருமன் என்பதனாலே திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறான்? இவர்தான் உனக்கு மதி அமைச்சர், வரும்பொருள் உரைக்கிறவர், உனக்கு நல்ல நீதிகளை சொல்லி தருகிறவர், எல்லாரும் போற்றும்படியான ஆட்சியை நீ நடத்தும்படி உனக்கு வழிகாட்டுகிறவர். சார் வாங்க சார், வணக்கம் சார் என்று தர்மபுத்திரர் உண்மை, அவர் எல்லாத்தையும் வெள்ளையா நினைக்கிறவர், வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறவர். தர்மராஜா அவ்வளவு ஒன்றும் விவரம் பத்தாது. அந்த புரோசனனை தன்னுடைய மந்திரியாக ஏற்றிக்கொண்டு பாண்டவர்களும் புரோசனனும் புறப்படுகிறார்கள். போகிற வழியிலே சிவ தரிசனம் செய்கிறார். நீங்கள் நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுது ஆண்டவனை உண்மையான ஈடுபாட்டோடு தரிசித்து சென்றால் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் சிறிதும் பிழை இல்லாமல் நல்லபடி நடக்கும். நாம் முதல்ல மறந்து போறது சாமி கும்பிடுறது இல்லை. இப்போ டூரெல்லாம் போகிறோம், 4 சக்கரத்துலையும் 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்குவோம். அதையும் ஒரு வேடிக்கையா கிண்டலா தமாஷா செய்கிறார்களே தவிர உண்மையிலேயே வழிபாடு செய்து பஸ்ஸை 3 தடவை சார் அப்படியெல்லாம் பூஜை பண்ணி போன பஸ் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குதா சார், இது ஒரு கேள்வி கேட்பார். அந்த பஸ்ஸுக்குள்ள வர்றதுல மிகப்பெரிய பாதி ஒருத்தன் இருப்பான், அவனால மற்றவர்களுக்கும் துன்பம் அடைய வேண்டும் என்று தலையில எழுதியிருக்கும். தத்துவங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லுகிற பொழுது அது எப்படி சார் குஜராத்தில் மட்டும் தொடர்ந்து கொடுமைகள் நடக்கின்றன என்று சொன்னால், அந்த பூமி செய்த பாவம், நாம் செய்த பாவம், அது ஒன்றொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த புரோசனனும் தர்மபுத்திரர்களும் போகிற வழியில சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்கிறார்கள். சிவா சிவா தென்னாடுடைய சிவனையே போற்றி. வில்லிபுத்திராழ்வார் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சிவபெருமானுடைய அருமை பெருமையை சொல்லுவார். நான் முன்னுரையிலேயே சொன்னேன், 26 வாரத்துக்கு முன்னே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன் சார் இந்த வெள்ளி பாரதம் எழுதுகிறீர்கள் அப்படின்னு 4 போய் கேட்டார்கள் பத்திரிகை நிருபர்கள் வில்லிபுத்திராழ்வார். மண்ணு மாதவன் சரிதையும் இடை வருதலால். இப்போ நான் ஏன் பாரதம் பேசுறேன், என் வித்தியை காட்டுறதுக்கா? பேசுகிற பொழுது இறைவனுடைய பெருமையை பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வாழ்க்கை அனுபவம் முழுவதையும் நாமே அனுபவித்து விட்டுத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை இல்லாமல் ஏற்கனவே பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளை அனுபவித்தவர்களுடைய அனுபவ பாடங்களை சொல்லுகிற வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல தமிழ் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது என்பதுதான் இதில் அடிப்படையான காரணமே தவிர நான் சொல்லிதான் மகாபாரதம் உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது ஒன்றும் அவசியமே கிடையாது.
இறைவனுடைய புகழை பாடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு சினிமா நடிகருக்கு மன்றம் வைத்து அவர் நடித்த படங்களை வைத்துக் கொண்டு பேசுவதை விட அது தப்புன்னு சொல்ல, அவங்க பக்கம் அவ்வளவுதான். எல்லாரும் என்ன மாதிரியான உலகம் எப்படி இருக்கும்? சிவ தரிசனம் செய்கிறார்கள். அங்கே வாரணாவதத்திலே ராஜாதி ராஜனாக தர்மபுத்திரர் வீற்றிருக்கிறார். மிகச்சிறந்த சேனாதிபதியாக அங்கே அர்ஜுனன் வீற்றிருக்கிறார். ரொம்ப எப்படி அழகா இருக்கும். ராஜ்யம் நடைபெற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த அரக்கு மாளிகை தான் இவர்கள் தங்குற இடம். அதை அப்படியே ஒரு நாள் உத்து அப்படியே பார்த்துக்கிட்டு போற பொழுது இந்த பஞ்சபாண்டவர்களுடைய மனதில் அப்படி லேசா சந்தேகம் வருகிறது. இது ரொம்ப வேலைப்பாடு உடையதாக இருக்கிறது. இப்போ சட்டைன்னா ஏதோ உடம்பை மறைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். சில பேர் சட்டை போட்டு வருவான், இங்கே 4 பொத்தம், இங்கே 4 பொத்தம், இங்கே 2 குஞ்சம், இங்கே 2 டிங்குன்னு. இந்த பொம்பளைங்கள இந்த கப்பு வச்சது போட்ட போது நம்மளாம் சந்தேகப்பட்டோம்ல, என்னத்துக்குமா அங்கே ஒரு கப்புன்னா? சும்மா இருங்க, தோளில் பை மாட்டினா நழுவி உழுவுங்க, அது கீழே விழாமல் இருக்குது. அங்கே ஒரு கப்பு வச்சிருக்கிறேன், பஃப்பு கப்புன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜன்னலே வைக்குதுங்க பிள்ளைகள். சில புருஷனுங்க, ஐயோ அந்த ஜன்னல் சரியில்லை, வாஸ்து நிபுணரை கூப்பிடுங்க, வாஸ்துபடி சரியா ஜன்னலை வைப்பாங்கிறான். எங்க போய் சொல்றது? இதை எதுவுமே இயல்பா இருந்தால் யாருக்கும் சந்தேகம் வராது. இப்போ நானே பவுடர்லாம் பூசி லிப்ஸ்டிக்லாம் பூசி இப்படி வர்றேன்னு வச்சு இங்கே கிருதாலாம் வச்சு பெரிய மீசை வச்சு வந்தா என்னமோ ஐயாவுக்கு கோளாறு, என்னமோ யாரையோ கெடுக்க வந்திருக்கிறார் என்று உடனே தெரிந்துவிடும் அல்லவா? அரக்கு மாளிகையினுடைய தனித்தன்மையை அப்படியே சுற்றி வருகிற பொழுது 10 கண்களில் 2 கண்கள் சந்தேகப்பட தொடங்கிவிட்டன. யாரு? பீமன். என்னமோ இதுல கோளாறு இருக்கிறது. அந்த பாட்டை பாருங்க, அந்த எப்படி அவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்றாரு. மெழுகினால் நமக்கு அலையும் வகுத்ததும் விறகே. என்னமோ இருக்குது இதுல, விறகு. இதுல ஏதோ கோளாறு. மெழுகினால் நமக்கு ஆலயம்னா அவர்கள் தங்கி இருக்கிற கோயில், பர்சனல் ரூம்ஸ், அவங்களுடைய அந்தரங்க பிரைவேட் ரூம்ஸ். மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விறகே, ஒழுகுகின்ற தன் ஒழுக்கமும் வஞ்சனை ஒழுக்க. இந்த கூட இருக்கிற புரோசனங்கிற மந்திரி ஒருத்தரை ஒரு நாளைக்கு முத பார்த்தா ஹலோ சார்னு சொன்னா பரவாயில்ல, பார்க்கும் போதெல்லாம் ஹலோ சார், குட் மார்னிங், வணக்கம், நமஸ்காரம், சௌரியமா இருக்கீங்களான்னா எரிச்சல இருக்காது. அப்பதான் நமக்கு சந்தேகம் வரும். இவன் ஏதோ அதை சொல்றாரு பாருங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார். ஒழுகுகின்ற தன் ஒழுக்கமும் வஞ்சனை ஒழுக்க. இவன் அதிகமா கூழ கும்பிடு போடுறான், இவன் நமக்கு குழி வெட்டுறான், இது ஏதோ கோளாறு நடைபெறுகிறது என்று. வஞ்சனை ஒழுக்க. ஒழுக்கம்னா அந்த ஒழுக்கம்னா அவன் நடந்து கொள்ளுகிற முறை. 7 கடல் படை யாவையும் இவன் வழியனவே, தொழுத கையுளும் படையுள சொற்சியும் பெரிதால். திருவள்ளுவர் கொண்டாந்து வைக்கிறார். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். சிவபெருமான் மேல அளவு கிடந்த பக்தி. அது இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. யார் விபூதி பூசிக்கொண்டிருந்தாலும் இவர் ராஜாங்கிறதே மறந்து நடு பாதையா இருந்தாலும் ரோடா இருந்தாலும் கால் விழுந்து கும்பிட்டு சிவா சிவா சிவனடியார் திருவடிகளே போற்றிம்பார். அந்த ஊர்ல இந்த வண்ணா துணி தொழில்கள் இருக்காரு இல்லைங்களா, அவர் வெள்ளாய் வச்சுட்டு மேல எல்லாம் அப்படியே வெள்ளையா அப்படியே நடந்து வருவார். இவர் அந்த வெள்ளாய் வச்சதுன்னு நினைக்காமல் அதெல்லாம் விபூதி ஒரு உடம்புலாம் பூசிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவரு காலில் வீதியிலே விழுந்து சுவாமியே சிவபெருமானே வணக்கம் பர். நட்டு எத்தனை நட்டு லூஸ் ஆகி போச்சு. ஆனாலும் இவர் போர்க்களத்திலே வெற்றி வீரராக திகழ்ந்தார். இவரை ஜெயிக்க முடியாத ஒரு அரசன் தந்திரமா என்ன பண்றான், ஒரு சாமியார் வேஷம் போட்டு விபூதி எல்லாம் நிறைய பூசிக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் சிவபெருமான் சொன்ன ஒரு ஆகம நூல் கொண்டு வந்திருக்கிறேன், அதை உங்களுக்கு தனியா படித்து காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட போய் அந்த புத்தக கவலையை அவிழ்ப்பான் போல அதுக்குள்ள குத்து கத்தி எடுத்து குத்தி போடுறான். சிறந்த ஒழுக்கமுடையவர்களுக்கு இப்படி துன்பமும் வந்து சேரும். ஆனா இங்க கண்டுபிடித்து விடுகிறார்கள். தொழுத கையிலும் வணங்குகிறவன் கையிலேயும் குத்துவாய் வைத்திருப்பான். சொல்றார் பாருங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார். மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விறகே, ஒழுகுகின்ற தன் ஒழுக்கமும் வஞ்சனை ஒழுக்கே, எழுகடல் படையாவையும் இவை வழியனவே. இவன் பின்னால ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. நம்மை அழித்தொழிப்பதற்காக இவன் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான்.
தொழுத கையோடும் படையுள்ள சூழ்ச்சியும் பெரிதோல். இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் பீமசேன தனியா அப்படி போய் நெல்லா காயுது, அமாவாசை இன்னைக்கு நெல்லா காய்தான், நெல்லா காயுதுன்னு இயற்கை ரசித்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த அரக்கு மாளிகையை உருவாக்குவதற்காக வந்த பல சிற்பிகளில் ஒருவன் மெல்ல கிட்ட வந்து, ஐயா வணக்கம், பாப்பா என்ன சமாச்சாரம், என்ன டிப்ஸ் ஏதாவது வேணுமா? இல்லை சுவாமி, நான் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். என்னப்பா அது? இந்த அரக்கு மாளிகை உங்களை கொல்வதற்காக நாங்கள் உருவாக்கியது. இதை தெரிந்து கொண்ட உங்கள் சித்தப்பா விதுரர் இவர்கள் எல்லாம் இந்த நகரத்தை உருவாக்குவதற்காக புறப்பட்ட பொழுதே என்னையும் அனுப்பி இதுல ஒரு ரகசிய வழியை ஏற்பாடு செய்து அந்த சுரங்க வழியாக நீங்கள் வந்தால் வெளியே வெகு தூரத்திற்கு அப்புறம் இருக்கிற நகரத்திற்கு வந்து சேரலாம் என்று என்னை அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அரக்கு மாளிகையிலே மிகவும் நுட்பமான வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை நீங்கள் சற்றே திருப்பீர்களே ஆனால் சுரங்கப்பாதை தெரியும். அதன் வழியாக நீங்கள் என்றைக்கு ஆபத்து நேரிடுகிறதோ அவர் வருகிற பொழுதே சொல்லி அனுப்பினார். காடு பற்றி எரிகிற பொழுது பெரிச்சாளி தூங்காது, அதெல்லாம் ரகசியமா அவர் வழிகள் எல்லாம் சொல்லி அனுப்பினார் விதுரர். இந்த செய்தியை அந்த சிற்பி சொல்லுகிறான். உடனே எல்லையில்லாத அந்த பயம், ஐயோ நம்மை கொல்வதற்கு என்று ஏற்படவில்லை பீமனுக்கு. அந்த சிற்பியை பாராட்டுகிறான். திருதராஷ்டிரனும் அவனுடைய பிள்ளைகளும் சகுனியும் சேர்ந்த சதியின் கதி இது என்று உங்களுக்கு தெரிவித்து வாரந்தோறும் திருமண மாலை என்ற நிகழ்ச்சியை நம்முடைய சிடிஎன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருடைய அன்பு துணையோடு சனிக்கிழமை தோறும் 8:30 மணி முதல் 9 மணி வரை நடத்துகிறேன். மனம் மன்றம் வழங்கும் திருமண மாலையிலே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற இளைஞர்களும் பெண்களும் தாங்கள் வந்து கலந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற நல்ல கணவன்மார்களையும் நல்ல மனைவியையும் பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் சென்ற 8ஆம் தேதி முதல் தொடங்கி நடத்தி வருகிறோம். வருகிற 15ஆம் தேதி மறுபடியும் சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை அந்த மணமகன் மணமகளாக இருக்கிறவர்களை நாங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த திருமண மாலை என்ற நிகழ்ச்சியில திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற இளைஞர்களும் செல்வியரும் கலந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை அடைவதற்காக நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த திருமண மாலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்புவர் என்னுடைய தொலைபேசி எண் 31 25 28 என்ற தொலைபேசி எண்ணோடோ என்னுடைய செல் தொலைபேசி எண் செல்போன் எண் 98 427 55 265 நன்றாக குறித்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தொலைபேசி எண் 31 25 28, செல்போன் நம்பர் 98 427 55 265 என்ற தொலைபேசி என்னோடு தொடர்பு கொள்வீர்களானால் மற்ற விவரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். மிக உன்னதமான புனித பணியாக நாங்கள் நினைத்து இதை தொடர்ந்து செய்யலாம் என்றிருக்கிறோம். அந்த திருமண மாலை நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாரும் வாய்ப்பு விரும்புவவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அந்த நிகழ்ச்சி கட்டாயம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை பார்த்து உங்களுக்கு ஏற்ற மணமகனையும் மணமகளையும் தேர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல உங்கள் வீட்டிலோ உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அக்கம் பக்கத்திலோ இருக்கிற திருமணத்திற்காக காத்திருக்கிற இளைஞர்களையும் செல்வியரையும் நீங்கள் இந்த திருமண மாலை என்ற நிகழ்ச்சியிலே அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் எப்போதும் நல்க வேண்டும் என்று தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.